ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம அழகான சுற்றுலா சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் அமைந்துள்ள ஏகாம்பரநாதீஸ்வரர் சிவன் கோவிலை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோவில் 800 ஆண்டுகள் பழமைமிக்க ஒரு சிவன் கோவிலாகும். ஏகாம்பரநாதீஸ்வரர் தாயார் காமாட்சி அம்மனை தரிசிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் பார்த்திங்கன்னா ஏகாம்பரநாதீஸ்வரர் கோவிலோட தெருவுக்கு வந்துட்டோம். இந்த தெருவோட லாஸ்ட்டில் தான் கோவில் அமைஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தேர் இங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க. இது கோவிலோட தேர். ஏகாம்பரநாதீஸ்வரர் கோவிலோட திருவிழா அப்போது உற்சவர் சிலையை இந்த தேரில் வச்சு தான் ஊர்வலம் எடுத்துகிட்டு வராங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும் இந்த திருவிழா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோவிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். கோவிலே பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான முறையில் அமைச்சிருக்காங்க. கோவிலோட வாசலுக்கு முன்னாடி தூண்கள் அமைச்சிருக்காங்க. மண்டபம் மாதிரி இல்லாமல் வெறும் தூண்கள் மட்டுமே இருக்குங்க. இங்கே இருக்கிற ஏகாம்பரநாதீஸ்வரர் கோவிலுக்கு பெரிய ராஜகோபுரம் எதுவும் கிடையாது. அதுக்கு பதிலாக என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா சிவபெருமாள், பார்வதி, பிள்ளையார் அமர்ந்த கோலத்தில் சுதை சிற்பமாக அமைச்சிருக்காங்க. பார்க்க ஒரு வித்தியாசமாகவும் அழகாகவும் அமைச்சிருக்காங்க. கோவிலோட என்ட்ரன்ஸில் இருக்கிற தூண்களில் பார்த்திங்கன்னா சுவாமியோட சிற்பங்களை வடிவமைச்சிருக்காங்க. அழகாக இருந்தது. கோவிலோட என்ட்ரன்ஸில் மண்டபம் மாதிரி இல்லாமல் வெறும் தூண்கள் மட்டும் அமைஞ்சதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, இந்த தூண்கள் இதுக்கு முன்னாடி வேறொரு இடத்துல மண்டபமாக அமைஞ்சிருந்ததாம். திருவிழா நடக்கும்போது ஏகாம்பரநாதீஸ்வரர் உற்சவர் சிலையை அந்த மண்டபத்தில் தான் வச்சு அதுக்கப்புறமா ஊர்வலம் எடுத்துகிட்டு போவாங்களாம். ஏதோ ஒரு காரணத்தால் அங்கே இருக்கிற மண்டபத்தை இடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற மண்டபத்தில் இருக்கிற தூண்களை மட்டும் எடுத்துகிட்டு வந்து இங்கே கோவிலுக்கு முன்னாடி வச்சுருக்காங்க. இது பார்க்க வித்தியாசமாகவும் இருக்குது. கோவிலுக்கு வாசல் உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா தாயார் காமாட்சி அம்மனோட தரிசனம் நம்ம வந்து பார்க்கலாம். நாம் கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா பலிபீடமும் கொடிமரமும் தான் நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூலவரை தரிசிக்குவோம். இங்கே பார்த்திங்கன்னா கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நம்ம காமாட்சி அம்மன் தான் நேராக நம்மளுக்கு காட்சி தராங்க. அதுக்கப்புறமா இந்த சைடில் வந்து நம்மளுக்கு கொடிமரமும் பலிபீடமும் நந்தியும் அமைஞ்சிருக்கு. அதுக்கு நேராக தான் ஏகாம்பரநாதீஸ்வரர் மூலவர் சன்னதி அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது தான் ஏகாம்பரநாதீஸ்வரர் மூலவர் சன்னதிக்கு முன்னாடி இருக்கிற பலிபீடமும் கொடிமரமும். அதுக்கு அடுத்தது நந்தீஸ்வரர் சன்னதி அமைச்சிருக்காங்க. மூலவர் சன்னதிக்குள்ளே கேமரா அலோடு கிடையாது. நம்ம போய் சிவபெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு வெளி பிரகாரத்தில் என்னென்ன சுவாமிகள் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாம் சிவபெருமாளையும் காமாட்சி அம்மனும் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருந்தாங்க. நாம் கோவிலுக்குள்ளே சிவபெருமாளை தரிசிக்கலான்னு உள்ளே போயிருந்தோம். சிவபெருமாளுக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருந்தது. நல்ல அற்புதமான தரிசனம். மூலவர் சன்னதியோட வெளி சுற்று பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா செவுத்தை ஒட்டியுமே சுவாமி சிற்பங்களை அமைச்சிருக்காங்க. பிள்ளையார், தட்சிணாமூர்த்தி, பெருமாள் சிற்பங்களை அமைச்சிருக்காங்க.
என்ட்ரன்ஸில் பெரிய ராஜகோபுரம் எதுவும் கிடையாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஏகாம்பரநாதீஸ்வரர் மூலவர் சன்னதிக்கு மேலே இருக்கிற கோபுரம் தங்கம் போல் பெயிண்டிங்கில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையான சுதை சிற்பம் வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. ஏகாம்பரநாதீஸ்வரர் மூலவர் சன்னதிக்கு வெளியே சுற்று பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டில் ஆஞ்சநேயர் சன்னதி, பிள்ளையார் சன்னதி, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐயப்பன் சன்னதின்னு தனித்தனி சன்னதி கொண்டு அமைந்திருக்காங்க. கோவிலோட வெளி சுற்றுப்பிரகாரத்தில் கோவிலோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார்கள் சிலைகளை தனி சன்னதி கொண்டு அமைந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கோவிலோட ஒரு சிறிய கிணறு அமைஞ்சிருக்கு. இந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து தான் சுவாமிங்களுக்கு அபிஷேகம் செய்கிறாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கிணறே பார்க்க முடியல. இந்த மாதிரி பழமையான கோவிலுங்களில் தான் கிணற்றை நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா நவகிரகங்களுக்கு தனி சன்னதி அமைச்சிருக்காங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாம் என்ட்ரன்ஸில் நுழையும் போதே ரைட் சைட்லேயே இங்கே இருக்கிற நவகிரகங்கள் சன்னதி அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் அமைந்துள்ள 800 ஆண்டுகள் பழமைமிக்க ஏகாம்பரநாதீஸ்வரரும் காமாட்சி அம்மனுடைய திருக்கோவிலை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்குமே பாய்.